யூடியூப் ஆர்கே ப்ரோ வெல்கம் டு நானே மெம்பர்ஷிப் ப்ரோ. நல்லா வலிக்குது. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? இல்ல, தொண்டை வலி. ஓகே. என்ன குமார் இருக்கியா? மழைலாம் அப்படி இருக்கு. சரியான மழை ரோன் ப்ரோ. உங்க வீட்டுல எல்லாம் தண்ணி வரலையே? எல்லாம் ஓகே தானே? முன்னாடி தோட்டத்துல வந்துருச்சு ரோன் ப்ரோ. ஓகே. தோட்டம் ஃபுல்லா ரம்பிடுச்சு. ஆமா, வீட்டுக்குள்ள வரல, தப்பிச்சிட்டோம். தோட்டத்து ஃபுல்லா தண்ணி. தோட்டம் வச்சிருக்கியா குமார்? நீ பாத்ரூம் போட்டுக்கண்ணே, தோட்டத்திலே தானே போனோம். ஓஎஸ் ஜேபி ப்ரோ டிராஃபியோட செகண்ட் மேட்ச், ஹையஸ்ட் கில் டிராஃபி. அடிச்சாடு மலை கப்ப தூக்கின வீட்டுக்கு ஓடு. அருமையான டிராஃபி. ரெண்டாவது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 28 கில்லோட எஸ்ஓபிடிஎஸ் ஒரு சொல்ல போன ஒரு மேட்சை டாமினேஷன் பண்ணி டார்கெட்டை செட் பண்ணிருக்காங்க. செகண்ட் மேட்ச் ஒரு அற்புதமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்க்கலாம் எவன் அடிச்சு ஆடுறான், எவன் கப்ப தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறான்னு. செகண்ட் மேட்ச் கைஸ். யாஸ்னியா பக்கம் போட்டிருக்கு இந்த ஜோனு. ஐ திங்க் யாஸ்னியா வருமா இல்ல போச்சிங்க வருமா, ஸ்கூல் அபார்ட்மெண்ட் வரப்போதா இல்ல ஷெல்டர் பக்கம் வருமா ஜோனு அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். ஸ்டார்டிங் எஸ்ஓபிடிஸ் பாருங்கண்ணே, இதுக்கு இறங்கிட்டானுங்க. ஓய்யோ, இந்த ஈவெண்ட்டுக்கு எவ்வளவு பேர் ஆனா மொத்த பேர் இறங்கிட்டானுங்கண்ணே. மொத்த டீமே இங்க இந்த ஈவெண்ட் தான். ஒரு ஈவெண்ட்ல இறங்குற ஒரு கண்கொள்ளா காட்சிங்க நடந்துட்டு இருக்காங்க. யாருமே இறங்கல எங்கேயுமே. ஆமாண்ணே, 100 பேர் ஒரு ஈவெண்ட்ல இறங்கி கண்கொள்ளா காட்சி கைஸ். ரெண்டு டீம் மட்டும் அவுட் ஆஃப்ல, 2 டீம் கூட கிடையாது. எம்மாடி ஓடுறானே எல்லாரும். கத்தி குத்து போட்டு கத்தி குத்து கண்ண வாடான்னு கத்தி பிக்க போல ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகே, இந்த பக்கம் வந்து பாருங்க, ஸ்டார்டிங் இறங்கின அடுத்த நிமிஷம் 5 கில் இங்க ஓஜிபிடிஎஸ். ஆமா, பட் இருந்தாலும் ஆரம்பம் இந்த இடத்துல மொத்த ஏரியா கிளியரா போகுது குமாரே. ஆமா, பாத்துட்டு தான் இருக்கு பிடி ப்ரோ, பாத்துட்டு தான் இருக்கு. போட்டு பிரிச்சு எஸ்ஓபிடிஎஸ் 3 பேர் அகலமா நினைச்சிட்டாங்க. வெளியே திரும்ப கொண்டாங்க போலுக்கு. ஈஸ்வா மியூசிஷியன் பாருங்க, செகண்டரி கால் கிடையாது. டொட்டோ லைட்ல வந்துட்டு சாகோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 கில்லு. சாகோ மட்டை பண்ணிட்டு இருக்காரு. 2 கில்லு, அதான் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சாகோ மட்டும் தான். ஆனா அந்த பக்கம் பாருங்க, பிடிஎஸ் போட்டு பிரிக்குது. பிடிஎஸ் விட மாட்டேன், விடா கண்ட கொடா கண்ட, இந்த 10,000 நாங்க தூக்குறோம். நானு பிடிஎஸ் போட்டு பிரிக்குது. சொல்ல போனா அங்க பாருங்க, 7 கிலோ பிடிஎஸ் ஸ்டார்டிங். ராட்ரிக் 2, சாயோ 2, சிங்கப்பூர் 1, மறுபடியும் சிங்கப்பூர் இன்னொரு 8 கில்லு. ஆமா, 8 கில்லு. 4 பிளேயர் தலா 2 கில்களுடன் 8 கில்லு. ஈவென்ட் டாமினேட் பண்ணுதா பிடிஎஸ். गाइस எல்லாம் சாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 8 இல்ல 58 அவ்வளவு இந்த மேட்ச் 58 கில்ல. என்ன எஸ்ஓ பிடிஎஸ் ஆகுதுங்க. ஓஜிபிடி 58 போது பாருங்க மாரே. 58 அடிச்சா. இல்ல ஒண்ணு இல்ல குமார், நீ பேசுற பேச்சுக்கு தான் பிடிஎஸ் ஆடுறாங்க குமார், செல்ஃப் அடிக்கிறதுக்கு. அப்படியா? எவனா போய் செல்ஃபி போட்டாங்க வராங்க. குமார் மாமா உங்களை ஏதோ ரொம்ப கேவலம் பேசிட்டு இருக்கான், அடிச்சுக்காமி அப்படின்னு. எவனா வேலையை பாத்துறானே, அதை நினைச்சு பயப்படணும் அவசியம் இல்லைண்ணே. இந்த மேட்ச் அவங்க அடுத்த மேட்ச் எஸ்ஓபிடிஎஸ் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. எஸ்ஓபிடிஎஸ் யாருன்னு தெரியும். லாஸ்ட் மேட்ச் இந்த ஹையஸ்ட் கில் டிராஃபில எஸ்ஓபிடிஎஸ் என்ன பண்ணிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், பிடிஎஸ்க்கும் தெரியும். ஏன் நம்ம பொய்ய பேசல, எதுக்கு நம்ம பயப்படணும்? வாங்க என்ன பாப்போம். ஓகே, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் 8 கில். அப்படியே அந்த பக்கம் டொட்ட மறுபடியும் வந்துட்டான். மெஜிஷியன் மறுபடியும் நாக்கு. மெஜிஷியன் நாக்கு முடிக்கிறாங்களா இல்ல தூக்கிட்டாங்க.
இங்க பக்கம் மட்டை கையை விட்டு தர மாட்டேன்னு 4 கில்லு, டொட்டோ 1 கில்லு, ஈசோ 1 கில்லு, சாக்கோ 2 கில்லு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நரேன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கில்லோட இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கம்மி கில் தான். எஸ்ஓபிடி சீக்கிரம் தான் இருக்கு. சாக்கோ ப்ரோ ட்ரோல் மட்டும் BTSல வந்து ட்ரோல் ஐயோ, நான் 10 கிலோ போயிடுச்சு பிடிஎஸ். 10 தானா போச்சு. 28 தானா வச்சிருக்காங்க. 18 கில் தானா அடிச்சிருமா? டின் ப்ரோ செகண்ட் லைஃப் செத்துட்டாரு ப்ரோ. இல்ல ஆட்டோமேட்டிக் ரீகால் தான் போயிடுது. ரீகால் இருக்கு. ஓகே டீம் 6 கோட் உள்ள ஏறியா? கோட் உள்ள ஏறி வர பா ஓபன் ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி சிங்கர் ட்ரோல் வச்சான் கோட். இந்த வாங்கிக்க அப்படினே. யாரு இவங்க? அருமை ஆடுறானுங்கடா அந்த சாக்கோவும் ஆடுறானுங்க. BTS 6 டீம் கில் வச்சிருக்காங்க. ஆமா 6 கில். BTS 10 கில். வெயிட் பண்ணல. இங்க 4 கில் எடுத்துறாங்க. BTS அளவுக்கு கில் எடுத்துறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது மேட்ச் SOBTS ஒரு மேட்சா? அவங்க 30 கில்லுக்கு மேல ஆடுறாங்க. அவங்க 30 கில்லுக்கு மேல டிஃபெண்ட் பண்ணல. அவங்க மறுபடியும் அதிரடியா தான் ஆடுது SOBTS. அதான் இன்னும் கில் இன்னும் டார்கெட் பெருசா செட் பண்ண பாக்குறாங்க. ஆமா. என்ன நடக்குது பாப்போம். இந்த சாக்கோ பீக் பண்ண உட்கார்ந்திருக்காங்க. அது தெரியாம. ஓகே இந்த பக்கம் மறுபடியும் டொட்டோ நாக்கு. செகண்ட் லைஃப்ல செத்துறானா? இல்ல ஃபர்ஸ்ட் லைஃப் ப்ரோ. சாக்கோ ப்ரோ மட்டும் தான் இருக்காரு ஈவென்ட்ல. டேய் ஃபர்ஸ்ட் லைஃப் செத்துட்டு வந்துட்டான் ஐவரி. வந்துட்டான் டொட்டோ வந்துட்டான் பிரச்சனை இல்ல. ஓகே டாடி ப்ரோ ஓகே அது மேக் கில் கில். சாய் ப்ரோ இன்னொரு கில் எடுத்துக்காரு. 11 டீம் கில்ஸ் இருக்கு. ஷெல்டர் கிட்ட ஃபைட் எடுக்கறாங்க திரும்ப. இந்த பக்கம் SOBTS வந்து பாத்தீங்கன்னா சாக்கோ 1 கில் எடுத்துங்க 7 கில்லோட. அந்த பக்கம் 11 அந்த பக்கம் 7 4 கில் தான் டிஃபரண்ட். பெரிசா ஒரு டிஃபரண்ட் கிடையாது. வந்துட்டு இருக்காங்க வெறி கொண்ட வேங்கயா. PXB புஷ் பண்றாங்க ப்ரோ. ஆமா சின்ன வீட்ல BTS ஃபைட் டீம் 11 கிட்ட. அவ்வளவுதான் ட்ரோல் ப்ரோ இன்னொரு நாக்கு 12 கில். மறுபடியும் நாக்கு. பா கவர் பை சாய் ஓபி. வெரி அவ்வளவுதான் 11 13 கில் ஆயிடுச்சு. BTS 13 14வது கில்லை நோக்கி தேடலில் BTS கைஸ். என்னடா இன்னும் 15 கில் தான்டா. இன்னும் 80 பேர் இருக்கானுங்க. 90 பேர் ஆக்சுவலா ரீகால் பண்ணா 80 பேர் 14 கில் இல்லடா 80 பேர் இல்லடா 100 பேர்டா. 25 டீம் இருக்கு. யார் ரீகால் பண்ணாம இருக்காங்க? 100 பேர் இருக்கும்போதே இவங்க 15 கில் எடுத்து 13 கில் எடுத்துருக்காங்க. இன்னும் 15 கில் தான். SOBTS வந்து BTS குத்தி ஆகணும். BTS ஒரு மாதிரியா விளையாண்டு கிளாசிக் நினைச்சு விளையாடிட்டு இருக்கா ரெண்டு டீமும். இல்ல யாரோ போய் போட்டுட்டாங்க குமார். நீ ரொம்ப வாய்ப்பு பேசுற. அவனை செட் அடிங்க அப்படின்ட்டு. சாட்ல ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. ஈஷா ப்ரோ அல்ட்ரா ப்ரோ எங்க இந்த மிஷன் காப்பாத்திட்டான். இல்ல உயிரோட SOBTS இப்ப உயிரோட இருக்கணும். உயிரோட இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். டிஃபெண்ட் பண்ணணும். இப்போ அவங்க BTS குத்தி கொன்னே அவனுக்கு வேலையா வருது. எவ்வளவு கில் எடுக்கறாங்கன்றதுலாம் மேட்டர் இல்ல. கடைசில வின் பண்ணனும். வின் பண்ண விட மாட்டாங்களே SOBTS. 28 கில் 30 கில் அடிச்சனா நேரா போய் முட்டி BTS சாவடிச்சனா என்ன கொன்றுச்சனா என்ன பண்ணுவீங்கனா? இப்பலாம் நேரா நிக்கலாம் பிஆர் டீம்லயே வந்து பண்ணாங்க. பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்க என்ன பண்றது? அதனால வந்து நம்ம ஜெயிச்சா பிறகு பேசிக்கலாம்ண்ணே. ஷெல்டர்லயே இறங்கி இருக்கான் ப்ரோ BTS கிட்ட. இல்லடா IS கில்னாவே கொஞ்சம் நல்லா தான் ஆடுவாங்க. ப்ளேஸ் பண்ணாதான் பயப்படுறியா குமார்? யாரு போன மேட்ச் இந்த சவுண்ட் இல்லையே. பயமா SOBTS. அதாவது ஒரு டயலாக் ஒன்னு கேட்டிருக்கீங்களா? என்ன டயலாக்? அந்த கொசு டயலாக் அதுல போன மேட்ச் சொல்லிட்டேன். கிடையாது. அதாவது பயங்கரவா தமிழ்ல என்னது தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை SOBTSக்கு பயம். ஓகேவா? மத்த டீமுக்கு பயம். வேதநாயகம்னா பயம். அந்த மாதிரி SOBTSனா மத்த டீமுக்கு எல்லாம் பயம். பயத்தை வர வச்சு இங்க வந்துட்டான்டா. SOBTS BTS பிளாக் பண்றதுக்கு புட்டோ ஆனா இல்ல பிளாக் பண்றது சாரி गाइस. அவனே கீழ இது பாம்பு போட்டுக்கறான். மன்னிச்சிருங்க. நான் பிளாக் பண்ணதா வந்தானோ 8 கில் பீட் இங்க SOBTS 8 கில். ஆனா அந்த பக்கம் வந்து பார்த்தா BTS 13 கில். ஓகே இன்னும் ரீகால் பண்ணவே இல்ல ப்ரோ. என்ன கதைனே தெரியலையே. இவங்க எல்லாம் பெண்கள் போய் தேடி அடிக்கலாம். 20 கில் வரும். DSP லைட்ல ஒருத்தர் வந்து சாய் ப்ரோ கிட்டே இருக்காங்க. சாய் ப்ரோக்கு அது தெரியல போலயே. டீம் நம்பர் 22 ஈவென்ட்லயே இருக்கு. BTS இருக்கிற ஈவென்ட்லயே இருக்கு பாருங்க. இப்பதான் ஃபுட் ஸ்டெப் கேட்டிருக்கு போல. இப்ப மேல போறாரு. ஏடா அலைவ் காட்டுண்டா. இதெல்லாம் ஈவென்ட்ல இக்கார்ந்த கொண்டாலும் அமைதியா இருக்கணும் गाइस. கத்தி கிழிச்சிர கூடாது. அது ரொம்ப முக்கியம். டொட்ட திரும்ப வந்துட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாக்கோவும் பாத்தீங்கன்னா இங்க தனியால மட்டை பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அவ்வளவு SOBTS 4 பேர் உள்ள இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே.
உள்ள போனா மட்டும் போதும். 9 கில்லு எஸ்ஓபிடிஎஸ் 9 கில்லு, அங்க 13 கில்லு, 4 கில்லு டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே, ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஷெல்டர் இந்த பக்கம் போட்டிருக்கு. மெல்ட்டா அப்படியே லைட்டா ஒட்டனா மாதிரி இருக்கு ஜோனு. இன்னும் 24 டீம், ஒரே ஒரு டீம் தான் ஓவராலா, ஒரு டீம் மட்டும் தான் வெளியே போயிருக்கு. என்ன சொன்னாலும் ஐஎஸ் ஸ்கில்ஸ் ஒரு பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் தான்டா கொடுக்கும். ஆமா, ஐஎஸ் கில்லு ரொம்ப கொடுறோம்னே, உச்சகட்ட கொடுறோம். அடி போட்டு எல்லா நேரம் ஃபைட் பார்த்துட்டே இருக்கலாம். ஆமா, அவனன்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆகி போயிடும். அது கடைசி மேட்ச்ல கூட இதான் நடக்கும். ஃபைட் ஏதாவது ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு குறைய இருக்காது, அந்த லெவல் இருக்கும். அடி போட்டு பிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஹையஸ்ட் கில் வந்துருச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா அரசல் புரசல் தான். ஆனா லாஸ்ட் நேரத்துல அரசல் புரசல மாறிடும். சாய் புஷ் பண்றாருப்பா. அடுத்த நாக்கு. ஆமா, ராட்ரிக் நாக்கு, பிடிஎஸ்ல ராட்ரிக் முடிக்கிறாங்களா? ஐயோ இல்ல, கவர் வருது, மறுபடியும் டீம் மேல இருந்து வரானுங்க. டொட்டோ கில் எடுத்து டொட்டோ அழுத்த போறாங்க. இல்ல சாய் ப்ரோ வேற லெவல் என்ட்ரி ப்ரோ. இவன் 1 HP அவ்வளவுதான். அவங்க தூக்கிட்டாங்க. இப்போ ராட்ரிக் ப்ரோ தூக்கி 15 கில் பிடிஎஸ், 10 கில் எஸ்ஓபிடிஎஸ். இவங்க ரீகால் பண்றதுல தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இவங்க தூக்கியே ஆகணும், எல்லாம் பெரிய பிரச்சனை போயிடும். சாக்கோ கிட்ட செகண்டரி காலுக்குன்னு சொல்லிட்டு சாக்கோ அனுப்பி ஃபைட் செய்ய சொல்றாங்க உங்களுக்கு. இல்ல குமார், இதெல்லாம் நீ தின்னு கேம் பாத்துக்கணும். என்ன ஆட்டம் நினைக்கிறா? எதி கொண்ட ஆட்டம், என்ன கொண்ட சிங்கம் சீரி பாஞ்சு வந்துச்சு நேத்தெல்லாம். அப்படியா? நேத்து மேட்ச் இன்னும் காரணமே தின்னுதான். ஓ, போன மேட்ச் 26 கில்ஸ் தானே ப்ரோ? எவ்வளவு கில்ஸ்? 28 அடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? என்னடா இந்த 8 கில் அடிக்கிறதுக்கு என்னடா அடிக்க முடியுமா கேசி 13 இருக்காங்க. அது எத்தனை பேர் அலைய பாருங்க ஐவரி, 75 பேர் இருக்காங்க. இன்னும் 22 டீம் இருக்கு. என்ன அடிக்க முடியாது? ஈஸி. அவ்வளவுதான். பீட் எஸ்ஓபிடி வந்து ஒரு பொசிஷன் பிடிச்சாங்க. அந்த பக்கம் பீட் ஈவென்ட் காப்பாத்துறோம். ஐவரி தின் அவுட் ஆஃப் ஜோன். இதுக்கு மேல அவுட் ஆஃப் ஜோன் போய் காப்பாத்த முடியுமானே? தின்ன ஈவென்ட் யாராவது ஈவென்ட் இல்லடா, இன்னும் ஒரு ஜோன் இருக்குடா. இல்ல இதான் ஜோன் நினைக்கிறேன். 30 செகண்ட் காப்பாத்து. எனக்கு தெரிஞ்ச ஃபார்ம் தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, ரீகால் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அங்க எனிமீஸ் இருக்காங்க. ஆமா, நீ இருக்கானே, அங்க ஒரு டீம் இருக்கு. அங்க ஒரு டீம் 7 இருக்காங்க பாருங்க. அங்க பாரு, பக்கத்துல இருக்காங்க. 2 பேர் மட்டும் தான் போறாங்க. சாயும் ராட்ரிக் மட்டும் தான் போறாங்க. மாட்டிப்பாங்களான்னு தெரியல. அடுத்த ஃபைட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயோ, டீம் 22 இல்ல மிஸ்டர் எம்எல்ஜி டீம் இருக்கு. டீம் 7 இருக்கு, எம்எல்ஜி இருக்கு. 2 டீம் இருக்காங்க, 2 பேர் மட்டும். சாய் ஒரு ரேடா. ஐயோ பா, டீம் 7 வந்த உடனே பொட்டி போட்டு முடிச்சிட்டாங்க பிடிஎஸ். 17 கில்லு. ஆக்சுவலா அவங்க திடீர்னா கூட நல்லா தான் ஆடுவாங்க போல. வேணாம் விளையாடுறாங்க போல. ராட்ரிக் 2வது முறையா காப்பாத்துறாரு சாய். ஐயோ, சாய் நாட்டம், சிங்கட்ரோடி நாட்டம், அதிரடி ஆட்டம், அபாரமான ஆட்டம் இருக்கு. ரீகால் இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. டிராகன்ல ஆள் இருக்காங்க. ரீகால் இன்னும் இருக்கு. அந்த 3 கிலோ நம்மளுக்கு தானே. ஓஜி பிடிஎஸ் தான். 3 கிலோ பிடிஎஸ் தான். என்ன இவனுங்க வேற எங்க போயிட்டு இருக்கானுங்க? எஸ்ஓபிடிஎஸ் காரனுங்க வேற எங்க இல்ல, ஜோன் போறாங்க. ஜோன் போறாங்க. மாரு மேல பாரு, கவுண்ட பாரு. அலைவ 60க்கு 17. பிரச்சனை இல்ல. எஸ்ஓபிடிஎஸ் 4 பேர் விட இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க 50 கில் அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது. எஸ்ஓபிடிஎஸ் 4 பேர் செத்துட்டா தான் நீங்க அடிச்ச கில்ல பார்த்து நாங்க பயப்படணும். எஸ்ஓபிடிஎஸ் உயிரோட இருக்கும்போது நாங்க பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது. ஓகே, மேல வந்து மறுபடியும் ஃபைட் அடிக்கிறாங்க. ஆனா தேடி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஓபிடிஎஸ் எங்கயோ போல பிடிஎஸ் எங்க ரீகால் பண்ணும்போது அங்க தேடி வராங்க. புரியுதா? மேல வந்து படுத்து அடிக்கிறாங்க பாரு. ஆமா, விடமாட்டேன். இப்பதான் கரெக்டா விளையாடுறாங்கடாப்பா. இப்பதான் எஸ்ஓபிடிஎஸ் கரெக்டா நடக்குது. இப்பதான் ஐயோ பாரு புடிக்குது. எஸ்ஓபிடிஎஸ் தீ புடிக்க வைக்கிறாங்க. வார தீ புடிக்க வைக்கிறாங்க. வார சொல்ல போனா எஸ்ஓபிடிஎஸ் பிடிஎஸ் கிட்ட வராங்க. பிடிஎஸ் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கு. 3 பேரும் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அந்த டீம் அடிச்சு ரீகால் பண்ணணும். கடைசியில மேன் லாஸ் வந்து ஒரு பெரிய வேலையை காட்டும். பிடிஎஸ் ஆனா எதுவும் பண்ண மாட்டேங்குது. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ரீகால் முடிஞ்சுச்சுன்னா முடிச்சு.
இதுக்காக கேம் MLG team முன்னாடி BTS முன்னாடி MLG team தின்ன காப்பாத்தணும் இல்லனா 3 man ஸ்குவாட் விளையாடுறது ரொம்பவே கஷ்டமாயிரும் மேன் கிளாஸ் கொடுக்க கூடாது அடிச்ச கில் எல்லாம் வேஸ்டா போயிடும் விளையாட இவ்வளவு நேரம் பேசுறது எல்லாம் வேஸ்டா போயிடும் விளையாட்டு வேஸ்டா போயிடும் எல்லாமே வேஸ்டா போயிடும் எல்லா இடத்துலயும் enemy ரீகால் பண்ணி அவங்க பண்ணவே முடியாது பக்கத்துல வேற டீம் வேற வந்துருச்சு அங்க பாரு 2 டீம் பக்கத்துல வந்துருச்சு கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஐஸ் பிரேக் போட்டு பக்கத்துல க்ளோசிங்ல போய் அடிக்கலாம் duo ட்ரை பண்ணுவாங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் गाइस லெட்ஸ் see ஸ்மோக்க போட்டுட்டு இங்க இருந்து ஐஸ் பிரேக் போட்டு பறந்து போய் உள்ளுக்குள்ள இறங்கி ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க டிஎன்ஆர் டீம் கிட்ட ஃபைட் எடுத்துட்டு இருக்கு நம்ம மிஸ்டர் லீட் டீம் உள்ள போய் ஈஸியா அடிக்க முடியும்னு நினைக்கிறேன் சரி பண்ணி போறாங்கண்ணே சாய் ப்ரோ ரீகால் எடுக்க போறாரா இல்ல ரீகால் முடிஞ்சிச்சு சாய் ப்ரோ இடிறானே ஐயோ டீம் 13 பாருங்க சாய் ப்ரோ டீம் காணோம்ல தூக்கிடலாம் வீட்டை சாய்ஜல் அகால மரணமா சாய முடி தின்ன காப்பாத்த வந்த சாய் அகால மரணம் அடைகிறாரா காப்பாத்த முடியுமா சாய் ஓபிய தின்ன அகால மரணம் காப்பாத்துறதோ வேஸ்ட் பண்ணிட்டாரு நம்ம தின் ஓபி சாய 1 HP சாய முடிக்கிறாங்க தின்ன முடிக்கிறாங்க வீட்டேஸோட ரசிகரோட நெஞ்சில இடி இறக்குறாங்க ஸ்டார்ஸ் பறகுது ஸ்டார் ஜொலிக்குது மீண்டும் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் விளையாடி கத்துறது கூப்பாடு போட்டது மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க பிடிஎஸ் எஸ்ஓ பிடிஎஸ் 4 பேரு சிங்கம் மாதிரி இருக்காங்க தின்ன காப்பாத்துறாங்களா போனா 19 கில்லுன்னு மறுபடியும் 10 கில்லு 20 அடிச்சாங்க தின்ன தூக்குறாங்க தூக்க மாட்டேன்றாங்க தின்ன அடுத்த நாக்கு சாய் கூப்பிடுறாங்க சாய் தூக்கிட்டாங்க குமார் என்ன குமார் இதான் நடக்குதுங்க 22 கில்லு மீண்டும் மேலிந்தான் சாக்கோ மட்டும் தான் இருக்கான் சாரி ஈஷோ மட்டும் தான் இருக்கான் ஈஷோ மட்டும் தான் வெற்றிதான் போலயே பிடிஎஸ் வெற்றி இல்ல குமார் பிடிஎஸ் டார்கெட் செட் ஒன்ஸ் பிடிஎஸ் டார்கெட் செட் பண்ணா என்ன பண்ணணும் தெரியும் உங்களுக்கு டிஃபென்ஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு ஆன் ப்ரோ கடைசில நெஞ்சில இடியா இருக்காங்க இன்னும் 5 கில் வேணும் இன்னும் 5 கில் வேணும் பிடிஎஸ் எஸ்ஓபிஎஸ் உள்ள வந்து அழுத்திரணும் குமார் அலைவ பாரு 29 பேர் 5 கில் அசால்ட் 10 கில் அடிச்சுடுவா அங்க பாரு மறுபடியும் சாய் ஓபி ஒரு வேரியான நேர்ல ரோமியோ தூக்கி இருக்காங்க அடுத்த நிமிஷம் சாயை தூக்கிட்டான் ரோமியோ ஏதோ நடக்குது இந்த பக்கம் ஒரு கில்னா அந்த பக்கம் ஒரு கில் இந்த பக்கம் ஒரு நாக்குனா அந்த பக்கம் ஒரு நாக்கு சிங்கர் ட்ரோல் 1 HP சிங்கர் ட்ரோல் தூக்கிட்டாங்க காப்பாத்திட்டாங்க சாயை தூக்கிட்டு இருக்காங்க பிடிஎஸ் ஆனா ஜோன்குள்ள போணும் 60 மீட்டர் ஜோன்குள்ள போணும் பெண்கள் அணிக்கு முன்னாடி ஃபைட் எடுக்க போறாங்க பெண்கள் அணியை முடிச்சா 26 கில்லண்ணே சிங்கர் லாக்கு தின்னோ பிளாக்கு ராட்ரிக் தூக்குறா பிடிஎஸ் மூடுறாங்க சாய் மட்டும்தான் ஆர் யூ சீரியஸ் சாய் மட்டும்தான் டார்கெட் செட்டா யாருக்கு யாரா டார்கெட் வைக்கிறது எஸ்ஓ பிடிஎஸ் டார்கெட்டா அவள முடிவடைந்தது பிடிஎஸ் முடிவடைந்தது பிடிஎஸ் அண்ணே அகால வர்ணம் குமார் அகால வர்ணம் ஊதிட்டாங்க சங்கு பெண்கள் அணி ஊதியது பிடிஎஸ்க்கு சங்கு
இங்க எஸ்ஓபிடி ஸ்டண்டா திங்கு போடு அந்த மாதிரி கைஸ் அந்த மாதிரி ஐவரி டார்கெட் செட்டா டார்கெட் வச்சிரு பாரு ஆப்பு பெங்காலடி டா வாங்க ஓடி விட்டு ராட்ரி இப்படி விளையாடுறா பறந்து போய் ஓடி ஐயோ தொண்டை வேற கட்டிச்சே சீ இன்னும் 4 டீம் இருக்கு. அதுல வந்து டீம் 6 டீம் 8 19 23 4 டீம் இருக்கு. பிரச்சனை இல்ல அண்ணா. இந்த இடத்துல நீங்க ஏதாவது பேசி இருக்கலாம் அண்ணே. ஏய் நான் காட்சில பேசிருக்கலாம். நான் தான் காட்சில அது நடந்து வர உடனே கூப்பிட்டேன். நீ என்ன வேணா பேசிக்க பாரு, நான் பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அழுகுறா பாரு அங்க ஒருத்தர், அவனை பிடிச்சி செய்ய என்ன பண்றது? அது ஒண்ணு வேணாம் அண்ணே, அது ஒண்ணு வேணாம். ஓகே, வர வர பெண்கள் அணி டீம் 6 தூக்குது. வர வர பெண்கள் அணி சிங்க பெண்களை டீம் 6 தூக்குறாங்க. 19 கில் 20 கில் பாரு மட்டும் தான் இருந்துச்சு. பாரு செத்துருச்சு. ரெண்டே டீம் 6 பேரு. டீம் 6 23 பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வேஸ்ட் தான். ஏன்னா 20 கில் தான் வந்து பாத்தீங்கன்னா டீம் 6 அடிச்சிருக்காங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டீம் 23 வந்து பாத்தீங்கன்னா 17 கில் தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரே ஒருத்த மட்டும் தான் ஓபி கிங் லைவ் முடிச்சா முடிஞ்சது. இந்த மேட்ச் விளையாடுனது உப்புக்கு சப்பானின்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த மேட்ச் நோக்கி. அங்க இருந்து கோட் ஒரு நேடு த்ரோ பண்ணுவானா, கனெக்ட் ஆகுமா டீம் 23க்கு ஒரு நேடு போட்டா முடிஞ்சிரும். ஓடு 6000 பேர் வாட்சிங்க. அல்ல டார்கெட் இன்னும் 4 மேட்ச் இருக்குடா. இப்பதான் 2வது மேட்ச். பரவாயில்ல. என்ன 4 மேட்ச் இருந்தா என்ன, 40 மேட்ச் இருந்தா என்ன, எஸ்ஓபிடிஸ் இந்த மேட்ச் தவறிட்டா அதே எல்லா மேட்ச் தவறி விடுவாங்களா என்ன? பாத்துக்கலாம். அப்படித்தான் பதற விடு, சதற விடு. ஏன் குமார் அப்புறமேட்டு ஒன்னு அழு வச்சுட்டாங்கன்னா மொட்டைலாம் அடிக்க வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? குமார் ஞாபகம் இருக்கா? மொட்டை அது அன்னைக்கு 24 டீம் நம்பி பெட்டி வச்சது. 24 டீம் நம்பி பெட்டி அவ்வளவுதான் முடிஞ்சது. டீம் 6 அப்கமிங் பிடிஎஸ் அற்புதமான ஒரு வெற்றி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உப்பு சப்பானி வெற்றின்னு சொல்லலாம். கோட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறியான வெற்றி. கோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கில்லு, சாட்ஸ் 8 கில்லு, ரவுடி ஒரு 3 கில்லு, நரேன் வந்து பாத்தீங்கன்னா நரேனோட டீம் இது.